ஓகே சாமி. நாற்கரத்தின் பரப்பளவு கொடுத்துட்டு எதனுடைய மதிப்பு கேக்குறாங்க? நாற்கரத்தின் பரப்பளவுனா எத்தனை புள்ளிகள் கொடுக்கப்பட்டிருக்கும்? 4. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணனும்? முனை புள்ளிகளை எடுத்து கணக்கு நான் முன்னாடி எழுதிட்டேன். முனை புள்ளிகள் -4, -2 -3, k +3, -2 மற்றும் 2, 3 ஆகிய புள்ளிகளை வரிசையாக கொண்ட நாற்கரத்தின் பரப்பளவு 28 சதுர அலகுகள் எனில் k இன் மதிப்பை காண்க. அப்ப நாற்கரத்தின் பரப்பளவு கொடுத்தாங்க. நாற்கரத்தின் பரப்பளவு நம்ம என்ன பண்ண போறோம்? ஃபார்முலாவை எழுதணும். என்ன கொடுத்திருக்காங்களோ ஃபர்ஸ்ட் அதை எழுதணும். நாற்கரத்தின் பரப்பளவு அப்படி நிறுத்துனாங்க என்ன பண்ணி போடணும்? என்ன கொடுத்திருக்காங்க? 28 சதுர அலகுகள். இப்போ நாற்கரத்தின் பரப்பளவு 28 சதுரம் கொடுத்தாங்க. இங்க ஃபர்ஸ்ட் நாற்கரத்தின் பரப்பளவு எழுதலாமா? எஸ் மிஸ். நாற்கரத்தின் பரப்பளவு எழுதுனா அப்ப நாற்கரத்தின் பரப்பளவுன்னு சொல்லுங்க. 1/2 சரியா? இப்போ இந்த ஃபார்முலா எழுதிட்டோம்னா ஒரு மார்க். இப்போ புள்ளிகளை எடுத்து என்ன பண்ண போறோம்? அப்ளை பண்ண போறோம். முதல்ல இருக்குது x1 y1 x2 y2 x3 y3 x4 y4 இதெல்லாம் போலாம் சொல்லுங்க. 1/2 குறியே மாத்த கூடாது. மைனஸ் ஒரு மைனஸ் வந்தா மைனஸ் 4 இன்டுக்கு 4 ரெட்டப்பட மைனஸ் வந்தா பிளஸ் 3 6 ரெட்டப்பட பிளஸ் வந்துச்சுனா பிளஸ் ஒத்தப்பட பிளஸ் வந்தா பிளஸ் தான் ரெட்டப்பட பிளஸ் ஒத்தப்பட ரெண்டு பிளஸ் வந்தாவே பிளஸ் தான் 3 3 9 ஒத்தப்பட மைனஸ் வந்துச்சுனா மைனஸ் 2 4 இப்போ கீழ இருந்து மேல போறோம். கீழ இருந்து மேல பெருக்கும் பொழுது குறியே மாத்து. அப்ப ஒரு மைனஸ் வந்தா ரெண்டு மைனஸ் எடுத்துக்கணும். பிளஸ் இருந்தா மைனஸ். இப்போ கீழ போட்டுக்கலாமா? எஸ் மிஸ். ரெட்டப்பட மைனஸ் வந்தா மைனஸ். ரெட்டப்பட மைனஸ் வந்தா பிளஸ். பிளஸ் குறியே மாத்துனா மைனஸ். மைனஸ் 3 6 என்ன 6 மைனஸ் 6 பிளஸ் 6 மேல நான் மைனஸ் 6 போட்டுட்டா எஸ் மிஸ். அடுத்து பிளஸ் 3 இன்டு k பிளஸ் 3k குறியே மாத்துனா மைனஸ் 3k k க்கு நேரா k போட்டுக்கலாமா? எஸ் மிஸ். மைனஸ் 3k பிளஸ் இன்டு மைனஸ் 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 பதிலா போட போறோம் பிளஸ் 2 2 4 என்ன 4 மைனஸ் 4 பிளஸ் 4 மைனஸ் 4 குறியே மாத்துனா பிளஸ் 4 மைனஸ் 4 நேரா பிளஸ் 4 போட்டுட்டா எஸ் மிஸ். 3 12 என்ன 12 மைனஸ் 12 குறியே மாத்து பிளஸ் 12 இந்த காலிய இடத்துல போட்டுட்டா எஸ் மிஸ். இங்க ஈக்குவல் டு பாருங்க நேரா போறனால என்ன யூஸ் பாருங்க. பிளஸ் 6 மைனஸ் 6 கேன்சல். பிளஸ் 4 மைனஸ் 4 கேன்சல். மைனஸ் மைனஸ் சேர்த்துக்கிட்டா மைனஸ் 3யும் மைனஸ் 4யும் சேர்த்தா மைனஸ் 7 எத்தனை முறை k வந்தாலும் ஒரே மைனஸ் 4kவும் மைனஸ் 3kவும் சேர்த்தா மைனஸ் 7k. மொத்த உறுப்புகளை மட்டும் தான் கூட்டவோ கழிக்கவோ முடியும். அடுத்து ரெண்டுமே பிளஸ் அப்ப என்ன போட போறோம்? பிளஸ் 9 ஒரு 12 கூட்டினா 21 ஃபைனல் ஆன்சர் என்ன கிடைச்சு பாருங்க 1/2 மைனஸ் 7k பிளஸ் 21
1 அப்ப வகுத்தல் பதிலா அத அப்படியே எடுத்துக்கலாம் இந்த மேல இருந்து அந்த பக்கம் போனா கீழே போயிடும் கீழே இருந்து அந்த பக்கம் போனா மேல போயிடும் இப்ப அப்படியே எடுத்து போங்க என்ன மாறிச்சு பேர்லாம் மாறிச்சா எஸ் மிஸ் 28 2 எவ்வளவு சொல்றோம் 20 2 எவ்வளவு 2 ரூபாய் செட்டா எவ்வளவு 4 8 2 எவ்வளவு 40 16 செட்டா எவ்வளவு 56 எவ்வளவு மாட்டீங்க எவ்வளவு 56 இந்த இடத்துல என்ன வந்துச்சு 56 இப்போ 1 கூட எத்தனை பெருக்கல் அதுதானே கிடைக்கும் எஸ் மிஸ் எடுத்து அப்படியே சொல்லுங்க அந்த +21 அந்த பக்கம் போச்சுனா -21 இப்போ ரெண்டு முறை அப்படியே எடுத்து போயிடும் இப்போ இதுவும் அந்த பக்கம் போயிடுச்சு ஃபர்ஸ்ட் இதா போச்சு அதுக்கு அப்புறம் இது போயிடுச்சு ஓகேவா ஸ்டெப் நம்ம குறைக்கிறோம் இங்க முன்னாடி என்ன இருக்கு பாருங்கப்பா ஒரு பிளஸ் இருக்கு ஒரு மைனஸ் இருக்கு ஒரு மைனஸ் வந்தா 6ல இருந்து 1 நீங்கனா 5ல இருந்து 2 நீங்கனா 7 க்கும் k க்கும் நடுவுல பெருக்கலா இருக்கிற -7 அந்த பக்கம் போச்சுனா கேன்சல் பண்ணிடலாமா எஸ் மிஸ் ஒரே 7 என்ன இருக்கு பாருங்க k வின் மதிப்பு +5 னா k வின் மதிப்பு -5 அவ்வளவுதான் சாமி இந்த மைனஸோட சேர்ந்து அந்த பக்கம் போகும்போது மைனஸ் மாறிடும் சோ k வின் மதிப்பு +5 னா இங்க மைனஸ் இருக்குனா நான் இந்த மாறிடாத -5 ஓகேவா எஸ் மிஸ் அப்போ 4 புள்ளிகள் கொடுத்திருக்காங்கன்னா நாற்கரத்தின் பரப்பளவு கேட்பாங்க நாற்கரத்தின் பரப்பளவு கொடுத்திருக்காங்க அதுல ஏதோ ஒரு புள்ளியை கேட்பாங்க k இன் மதிப்பு -5 ஓகே எஸ் மிஸ் எதல மிஸ்டேக் பண்ணுவீங்கன்னா அந்த பெருக்கும்போது -4 × k -4 + k ன்னு போடுவீங்க அதான் தப்பு ஒரு மாறியோட பெருக்கும்போது சேர்த்து தான் இருக்கும் இன்ட் அவ்வளவுதான் -4 × k -4 k அவ்வளவுதான் ரெண்டுத்துக்கும் நடுவுல புள்ளி இருக்கு தெரியும் ஓகே